எல்லாருக்கும் வணக்கம். நான் வர்ஷினி, பிசியோதெரபிஸ்ட். நிறைய பேருக்கு இப்ப வரைக்கும் நம்ம உடம்புல எந்த பிரச்சனை வந்தா பிசியோதெரபிஸ்ட் கிட்ட போகணும்னு தெரியவே மாட்டேங்குது. சோ இந்த வீடியோல அதை பத்தி ஒரு சின்ன அவுட்லைன் மாதிரி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்த்தோல இருந்து ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம உடம்புல இருக்கிற போன், மசில்ஸ், லிகமெண்ட், டெண்டான், அப்புறம் உள்ள இருக்க கார்டிலேஜ், இதுல ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆனாலோ இல்ல வீக்னஸா ஆகியிருந்தாலோ நம்ம உடம்புல பெயின் வர ஆரம்பிக்கும் இல்லையா? அப்புறம் போக போக நம்ம நார்மலா பண்ற ஆக்டிவிட்டிஸே நமக்கு பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ தெரிஞ்சுக்கலாம், சரி நம்ம உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு. இப்போ பேசிக்கா பிசியோதெரப்பி எதுக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பெயின் மேனேஜ்மெண்ட். நம்ம உடம்புல வர கழுத்து வலி, கை கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி, இது எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு தேய்மானம் ஆயிருந்தாலோ இல்ல லிகமெண்ட் டியர், அப்புறம் வந்துட்டு மசில் ஸ்ட்ரெயின் ஆயிருந்தாலோ, ஜாயிண்ட் பெயின் ரிப்பீட்டடா வரும்போது நம்மளுக்கு பிசியோதெரப்பி தேவைப்படும். நெக்ஸ்ட் ஆஃப்டர் ஆர்த்தோ சர்ஜரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராக்சருக்கு அப்புறம் பண்ற சர்ஜரியாக இருக்கட்டும், டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட், மூட்டு மாத்திரை சிகிச்சைன்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஏசிஎல் சர்ஜரி, இந்த மாதிரி இன்னும் நிறைய சர்ஜரிக்கு அப்புறம் கண்டிப்பா பிசியோதெரப்பி தேவைப்படும். எந்த ஒரு சர்ஜரிக்கு அப்புறமே நம்மளோட மசில்ஸ் எல்லாம் ரொம்ப வீக் ஆயிடும், ஜாயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும், மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் நிறையவே இருக்கும், கை ஃபுல்லா மடக்க முடியாது, கால் ஃபுல்லா நீட்ட முடியாது, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். உங்களோட மசில் ஸ்ட்ரென்த்தை திருப்பி கொண்டு வரணும்னா, ஜாயிண்ட் மொபிலிட்டி, மூவ்மெண்ட்டை நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு பிசியோதெரபிஸ்ட் கிட்ட போய் தான் ஆகணும். ஸோ எந்த ஒரு ஆர்த்தோலேட்டட் பெயின் இருந்தாலுமே இக்னோர் பண்ணாதீங்க. உங்க பெயின் கிரானிக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். எவ்வளோ சீக்கிரம் நீங்க பிசியோ ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ரெக்கவரியும் ஃபாஸ்டா இருக்கும். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். இன்னும் நிறைய கண்டிஷனுக்கு பிசியோதெரப்பி ரெக்கவர் பண்ண ஹெல்ப் பண்ணும். அது என்னோட இனி வர வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். கீப் மூவிங்.